வணக்கம் நண்பர்களே. தமிழா பக்கத்துலேருந்து சவுதி சதீஷ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா ஸ்க்ரீனில் ஃபோட்டோவில் வச்சுருக்கேன் ஐக்கானை இந்த மாதிரி வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணுறேன். வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் தமிழா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லைக் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நார்மலாக நம்மளுடைய மொபைல் எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து லெட்ஸ் கோன்றதை கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரைட் டு அதாவது அப் டு டவுனில் வந்து வேணுமா, இல்லை ரைட் டு லெஃப்ட்டில் வந்து அப்ளிகேஷன்லாம் ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி வேணுமான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். மேலேயும் கீழேயும் வந்து ஸ்க்ரோல் ஆனால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் வரும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்து செட் டிஃபால்ட் லான்ச்சர்னு வரும். அதை ஓகே கொடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம மொபைலோட டைப்பே வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து சென்ட்ரு ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா மேலேருந்து கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து. பட் வந்து பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா அதே வால்பேப்பர் இருக்குது. ஸோ அந்த வால்பேப்பர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனை ஹைட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து கொண்டு வந்துக்கலாம். நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸில் வந்து கஸ்டமைஸ் கூடமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா மேலே இருக்க இந்த 3 புள்ளியை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஆட் ப்ளே ஆட்சென்ஸ் ஃபஸ்ட்டில் ஏல இருக்கிறதுனால அது காட்டுது. அதை வந்து நம்ம ஹைட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ வந்து ஹைட் ஆப்ஷன்றதை கொடுக்குறேன். இதில் வந்து ப்ளஸ் ஐக்கானை கொடுக்குறேன். ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து ஆட் ப்ளேன்றதை வந்து ஜஸ்ட்டு டிக் பண்ணி சேவ் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து இதில் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் உள்ள. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட் ப்ளே இதில் இருக்காது, அது வந்து ஹைட் ஆகிட்ருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த 3 கோடை கிளிக் பண்ணி ஸ்டைல் வந்து இப்போ நம்ம அப் டவுனில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டைலை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இதில் இருந்து கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ட்ராவ் ஸ்டைலுன்னு இருக்குது பார்த்திங்களா, அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் 2 ஆப்ஷன் காட்டிருந்துச்சு பார்த்திங்கன்னா, அதில் வந்து அந்த டைப்போட இது வந்து வருது. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஆப்ஷனை வந்து ஓகே கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இதை சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அப் டவுனில் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டுன்றதை கொடுக்குறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா இப்போ கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி டைப்பில் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன் பை ஒன்றா மாறும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோல்டர் தேவைன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ட்ராவ் கலர்னு இருக்குது பார்த்திங்களா. இப்போ பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தீம் தான் இருக்குது. இது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த 3 கோடை கிளிக் பண்ணிக்க ட்ராவ் கலர்னு கொடுத்துங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட்டு, டார்க்கு, டிரான்ஸ்பரண்ட் இந்த மாதிரி எது தேவையோ சூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து கஸ்டம்ஸில் கொடுத்தோம்னா நமக்கு பிடிச்ச கலரை நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து ரெட் கலரை வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வச்சிருந்த வால்பேப்பர் இருக்கும். ஸோ சென்டர் பட்டனை கிளிக் பண்ணோம்னா பேக்ரவுண்டு ரெட் கலரில் மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஐக்கானோட சைஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆட்சென்ஸ் இந்த மாதிரி ஏபிகே எடிட்டர் இந்த மாதிரி போட்டிருக்கு பார்த்திங்கன்னா இது ஒயிட் கலரில், அது கூட நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். ட்ராவர் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கொடுங்க. ஸோ இதில் வந்து இந்த இதுக்கான தேவையான எல்லா கஸ்டமைஸும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையானதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டர் கிரேட்னு இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கொடுத்திங்கன்னா 5.4ல் இருக்குது. ஸோ இது 5.5 தேவைன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே ட்ராவர் எதுவும் முதல்ல கொடுத்துருந்தாங்க பார்த்திங்களா, அது இந்த இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா அதையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கிறதெல்லாம் ஐக்கான் சைஸ் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக 100ல் இருக்கும். ஐக்கான் சைஸை கிளிக் பண்ணுறேன். சின்னதாக தேவைன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து 60ல் வச்சுக்கலாம். பெருசாக தேவைன்னு நினைக்கிறவங்களுக்கு 140ல் வச்சுக்கலாம். நான் 140 வச்சுடுறேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி லேபிள் சைஸும் அதே மாதிரி சைஸ் தேவையானதை சூஸ் பண்ணிக்கலாம். ஐக்கான் லேபிள் கலர்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அந்த லெட்டர்ஸு ஒயிட்டில் காட்டிச்சு பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இப்போ வந்து நான் ப்ளூவில் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தோம்னா அது வந்து ப்ளூ கலரில் மாறிடும். ஸோ இப்போ காட்டிடுறேன் நான் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் மாறிடுச்சு. ஐக்கான் எல்லாமே வந்து பெருசாகிடுச்சு பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ 3 கூட கிளிக் பண்ணுறேன். ட்ராவர் செட்டிங்ஸு அதே மாதிரி தான் கீழே இருக்கிறது எல்லாமே. ட்ரான்ஸ்லேஷன் அனிமேஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் அனிமேஷன்றதை கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொபைலில் இது பண்ணும்போது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரும் நார்மலாக. ஜூமில் வேணுனாலும் ஜூமில் நீங்கள் வச்சுக்கலாம். சைட் ஆஃபில் வேணுனாலும் சைட் ஆஃபில் வச்சுக்கலாம். ஸோ சரிங்களா. அடுத்தது ட்ரா பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் என்ன கலர் பேக்ரவுண்டில் தீம் இருக்கோ அதுதான் காட்டும். ஸோ அது தேவைனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம்ஸில் வச்சு கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணும்போது மட்டும் அந்த கலர் வந்து போகிற மாதிரி சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இது கொடுத்துருக்காங்க. ஐடி ஆப்ஸ் முதல்ல காட்டணும் பார்த்திங்கன்னா அதே இது இதுலேயும் காட்டும். ஸோ இதில் தேவையானது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே ஆப்ஷன்ஸ் எல்லாமே முதல்ல காட்டின ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்கும். அதில் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸும் இதில் வந்து காட்டும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இப்போ பேக் வந்துடலாம். இப்போ டோட்டலாகவே பேக் வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே ஆப்ஷன்ஸ் வந்து அந்த மேலே 3 கோடு கொடுத்துருக்கிறது வந்து என்னென்ன செட்டிங்ஸ்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கனாலும் அதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். பட் அதை விட அடிஷ்னலாக ஒரு சில ஃபியூச்சர்ஸ் இந்த ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டக்கு சைட் பார்னு கொடுத்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தேவையானதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தீம் ஐக்கானு கொடுத்திங்கன்னா தீம் இதுவும் வந்து ஸ்பீடு தீமோட ஸ்பீடு எல்லாமே வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணுன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அந்த அப்ளிகேஷனோட நேம் வருது பார்த்திங்களா, அதை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஸ்கேன் ஃபாண்ட்டுன்னு இருக்க கொடுத்திங்கன்னா எல்லாமே இதுவாகும். ஸோ எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா செலக்ட் டிஃபால்ட்டில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டில் இருக்கும். இப்போது நம்ம வந்து வேறு ஏதாவது கொஞ்சம் புரிகிற மாதிரி வைப்போமே ஸ்டைலிஷாக. ஸோ இதை கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ வந்து அதோட அப்ளிகேஷன் நேம்லாம் சேஞ்ச் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஷேடோ தேவைனாலும் ஷேடோவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஒன் டைம் காட்டிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதோட நேம் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் டூல்ஸ் பாக்ஸ்னு இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே இந்த அப்ளிகேஷனோட சேர்ந்தது. இது எல்லாமே இந்த பேட்ரி இது இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஐக்கானை சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்னு இருக்குது. இந்த வாட்ஸ்அப்பை வந்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எடிட்னு இருக்கும், அதை கொடுங்க. எடிட் கொடுத்திங்கன்னா இந்த ஐக்கான் பேக்கில் வந்து டிஃபால்ட்டாக ஐக்கானோட அப்ளிகேஷன் ஐக்கான் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ அது தேவைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை நம்மளுடைய ஃபோட்டோ வைக்கணும்னு தான் நினைப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிக்சர்ன்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ இதில் என்னோடய ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் க்ரோ பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் க்ரோ பண்ணலாம். இப்போ நான் டன் கொடுக்குறேன். டன் கொடுத்தோடனே கட்டமாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அது வந்து வேறு ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்னு இருக்கிறத வந்து நேமை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம அங்கே டைப் பண்ணது வந்து மாறிட்டுருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஐக்கானுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் ஃபேஸ்புக் ஐக்கானை அதே மாதிரி எடிட் கொடுக்குறேன், பிக்சர் கொடுக்குறேன், கேலரி கொடுக்குறேன். ஸோ டன் கொடுக்குறேன். ஸோ இதையும் வந்து ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி எது தேவையோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கும் வந்து இதுவாகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இது வந்து நான் வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். பட் வந்து இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற உங்களுடைய ஷார்ட்கட்டில் மட்டும்தான் வந்து இது சேஞ்ச் ஆகிருக்கும். பேக்ரவுண்டில் அதே வாட்ஸ்அப் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதே வாட்ஸ்அப் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை.